கையெட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வர வேண்டிய விடயம். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பிரச்சனை இவ்வாறு முறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது. இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இனவாதம் மதவாதம் மேலும் தலை தூங்குமாக இருந்தால் இந்த நாடு நாசமடையுமே தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை. ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் உட்புறமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய மக்களின் புரிதலுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள், அங்கே இருக்கின்ற மத தலைவர்கள், சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி உண்மையிலேயே இதற்கான நல்ல குழுவை அமைத்துக் கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை எடுப்பதற்கு நாங்கள் நேற்றைய தினம் தொடர்பாக துறைசார் அமைச்சு சொல்லியிருக்கு. இராணுவத்தினருடனும் துறைசார் துறந்த புத்தவிகார அதிபர்களுடன் கலைத்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ மக்கள் கோருகிறார்கள், தங்களது முதற்கட்டமாக வேணும் கொடுத்த விகாரைக்கு சிறிதளவான நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு மிக காணியை விடுவிக்க சொல்லி கோருகிறோம் தானே. அவ்வாறான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எங்கிட்ட இதில் ஒரு உண்மை இருக்கின்றது. விகாராதிபதி கூட சொல்லுகின்றார்கள், தான் விகாரைக்கு உரிய காரியை மட்டும் தாருங்கள், மற்ற காரியெல்லாம் நான் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ அதனால் அவரோடு சம்பந்தமாக பேசி அதே நேரத்தில் அந்த காணி உண்மையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கிறதை தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு உட்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய. அப்போ அந்த மக்களுடைய அபிலாசங்களை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டிருந்தது. அவரை கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. NDP அரசாங்கம் அவரை காப்பாற்றுவதாக கேள்வி ஏற்படுகிறது. பாவம், அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட. அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகிருக்கார். அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய்க்கல் வந்து நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரவுன் பேட்டில் எதுவும் பிரச்சனை சந்திக்காங்க. அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கிறதை தவிர நாங்கள் குழுவின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கின்றது. கிராம மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது, பிரதேச மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது. அந்த பிரதேச மட்டத்திலான அதுகளுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிதிகள் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடுவதற்கே இந்த கூட்டம் இடம்பெற்றது. அப்போ அந்த வகையில் அது அனைத்தும் மிகவும் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாங்க. அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் 3 மாதிரி கிராமங்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த வேலை திட்டத்திற்கு அமைவாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற 3 கிராமங்களை தெரிவு செய்து அவைகளை மாதிரி கிராமங்களாக பூர்ணமான கிராமங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். அதற்கான அனுமதி இந்த ஒருங்கிணைப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்று காலை எனக்கு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்திற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. அந்த 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளையும் ஏதாவது ஒரு பொது வேலைக்கு ஒரே திட்டத்துக்கு அது கட்டிடமா அல்லது வீதி குறைப்பா என்பதை இந்த குழு
மூலமாக தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற முடிவெடுத்திருந்தோம். அதன் போது இவ்விடத்தில் பல முன்வரிசைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதில் ஒன்று யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு மகப்பேற்று விடுதி ஒன்றை அமைக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த முன்மொழிவும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று இன்னொரு விடயமாக, அதாவது இந்த பிரதேசத்தில் யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரதானமான குறைபாடாக காண்கின்ற மலக்கழிவு அகற்றல் சம்பந்தமான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமான விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று முக்கியமான வீதிகள் புனரமைக்கப்பட இருக்கின்றது. அதே நேரத்தில் மேலும் கிராமங்களுக்கு கூடுதலான உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான மேலும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த இன்றைக்கு இந்த விஷயங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அனைத்து யோசனைகளுக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதே போன்று யாழ் மக்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இது மாத்திரமல்ல, இது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மாத்திரமே. எல்லா அமைச்சுக்களிலிருந்தும் நேரடியான ஒரு நிதி ஒதுக்கீடுகள் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றது போன்று கூடுதலான கவனம் கிராமங்களுக்கு கூடுதலான நிதி பாய்ச்சல் செய்ய வேண்டும் என்பது நான் கருத்தில்லை. அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் பாரிய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கின்றது என்பது இந்த இடத்தில் இப்போது காற்றாலை திட்டத்திலிருந்து அதானி நிறுவனம் விலகப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சியில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தவர் சீனாவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்லை என்று குற்றச்சாட்டை எதிர்கட்சியில் இந்த அதானி நிறுவனத்தினுடைய மாற்று திட்டமாக வேறு நாட்டுக்கு அதை வழங்குறதுக்கான தீர்மானம் சீனாவுக்கு அந்த திட்டங்களை வழங்குவதற்கு யோசனை இல்லை. அதானிக்கு வழங்கப்பட்ட திட்டத்தில் மாற்று திட்டங்களோ அல்லது அதற்குரிய வேறு யாருக்கும் பெற்றுக் கொடுப்பது அல்ல. உண்மையிலேயே யாருக்கும் பெற்றுக் கொடுப்பது அல்ல. இதில் பிரச்சனை அதானிக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது எமது நாட்டுக்கும் மக்களுக்கும் மின்சார சபைக்கும் அல்லது மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்கின்ற பயன்பாட்டாளர்களுக்கும் நன்மை ஏற்பட்டதா என்கின்ற பிரச்சனை தான் இந்த இடத்தில் இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் அந்த பிரச்சனை அவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றதை தவிர அல்லது அவர்களை அகற்றிவிட்டு வேறு யாருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கு அல்ல. நாங்கள் பார்க்கின்ற விஷயமாக இவைகள் இவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக ஏன் இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இதற்கு முன்வரக்கூடாது, இலங்கையில் இருக்கின்ற முதலீட்டாளர்களுக்கு இவைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடாது. அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தின் பாராட விடயங்கள் விஷயமாக நாங்கள் இப்போதும் கூட நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். வடக்கு விசேஷமாக வடகிழக்கில் இருக்கின்ற இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழர்கள் இதில் கூட பாரிய முதலீடுகளை செய்யலாம், பாரிய நன்மைகளை பெறலாம். அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திற்கு நன்மையாக இருக்கும், நாட்டுக்கு நன்மையாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த மாற்றங்கள் நிகழ்கின்றதை தவிர வேறு விதமான சதிகளோ சூழ்ச்சிகளோ விளையாட்டுகளோ கிடையாது. பில்லியன் $1 முதலீடு செய்வதாக அதான் இருக்கிற நிலையில் இதோட வரவு செலவு திட்டத்தில் இந்த எதிர்பார்க்கின்ற வருமானம் இலங்கைக்கு இழப்பாக இருக்குமா? இல்லை. அதாவது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது குறுகிய காலத்தில் ஒரு சிலவற்றை நன்மையாக இருக்கின்ற போதிலும் கூட இது நீண்ட காலத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த நாடு இன்றைக்கு இந்த 5 வருடத்தோடு முடிய போவதில்லை. இந்த 1 வருடத்தோடு இந்த நிதி ஒதுக்கீடுகள் முடிய போவதில்லை. இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய பிரச்சனை கொடுக்கும். அதனால் அந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தான் நாம் நிதிகளை கவனத்தில் எடுக்கணும். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பட்ட ஒரு பிரச்சனை கொண்டிருக்கிறது. அவரை கைது செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. NDP அரசாங்கம் அவரை காப்பாற்றுவதாக கேள்வி ஏற்படுகிறது. பாவம், அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியில் பழகிருக்கார். அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய் கல்வாங்க. நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனை சந்திக்காங்க. அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கிறதை தவிர நாங்கள் அண்மையில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த போது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டம் வட மாகாணத்தில் நிதிகள் கூடிய அளவு திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கடந்த வருடம்
ஒருங்கிணைப்பு குழுவுக்கு 322 மில்லியன் ரூபாய் வந்ததாக சொல்லப்படுது. அது எவ்வாறு செலவழிக்கப்பட்டதா அல்லது திருப்பி அனுப்பப்பட்டதுக்கான எதிர்நிலைகள் இல்லை, நீங்கள் கடந்த வாரம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கண்டிருப்பீர்கள். நான் நினைக்கிறேன் 160% அதிகமான நிதி பூரணமாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் திருப்பி சென்றிருக்கிறது. அதனால்தான் அனுர ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் கேட்பதற்கான காரணம் எதுவுமல்ல. நாங்கள் ஒதுக்கின்ற நிதி, அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியை இவர்கள் பூரணமாக பயன்படுத்துவது இல்லை. அதற்கான கால அவகாசமோ அல்லது அவர்களுடைய சம்பந்த போக்கு இன்னொன்று தெரியவில்லை. அதனால்தான் நாங்கள் இனி வரும் காலங்களில் இந்த செயற்பாடுகளை விஷயமாக அதிகாரிகளோடு மாத்திரம் வரையறுக்காது, மக்களும் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதுகளுக்கான குழுக்களை அமைத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கண்காணிப்பை ஏற்படுத்துகின்ற அதன் மூலமாக சகல வேலைகளையும் துரிதப்படுத்துகின்ற அதே போன்று எம்பிமார்களுடைய அனைத்து, நாங்கள் இதில் கட்சி எந்த விதமான பேதங்கள் இல்லாத அனைத்து எம்பிமார்களுடையும் ஒரு உறவாடலுக்கு ஒரு குழுக்களை அமைத்துக் கொண்டு இதுகளை வேகமாக கண்காணிக்கின்ற, வேகமாக வேலைகளை செய்கின்ற வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கும். அதனால் கடந்த காலங்களை நாங்கள் விட்டுவிடும், எதிர்காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி நடக்காது. என்னென்னா இப்போ இருக்கிற அஸ்வசமான திட்டங்கள் அதில் உண்மையான வரமக்கோட்டுக்கு உட்பட்ட பலருக்கு அதில் உள்வாங்கப்படையில் என்று சொல்லி பல பிள்ளைகளோடு இருக்கிற இதே இந்த சிஸ்டமோட போகிறபடியே உண்மையில் பாதிக்கப்பட்ட பல பேருக்குரிய நிவாரணங்கள் உதவிகள் கிடைக்கல என்ற ஒரு பரவலாக குற்றச்சாட்டு சொல்லப்படுது. முதல் இருந்த அதே பிரச்சனை அந்த சிஸ்டம் சேஞ்சுன்னு சொன்னாலும் முதல் எப்படியான குற்றச்சாட்டு இந்த பேர் லிஸ்ட்டில் சொல்லப்பட்டது மாதிரி உண்மையான கஷ்டப்பட்ட பலர் விடுவிக்கப்படும் என்ற ஒரு புறப்பாடு வந்து யாழ் மாவட்டத்தில் முன்வைக்கப்படுது. இதோட ஒரு விலை முதல்ல உண்மையிற்கே அப்படி நீங்கள் சொல்வதில் உண்மையும் இருக்கின்றது. அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய பக்கத்திலிருந்து நாங்கள் பார்க்கணும். சம்பந்தமாக உண்மையிலே இந்த திட்டங்களை நடாத்துகின்ற பொழுது அதில் விஷயமாக இந்த அதிகாரிகளுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, அதிகாரிகளால் முன்வைக்கப்படுகின்ற முன்மொழிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இது சாதகமாக பாதகமான நிலைமையாக இருக்கின்றதா என்பது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் இந்த சாதக பாதக நிலைமைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் இவைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதனால் நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வரவுக்கு முடிவோடு விஷயமாக இவ்வாறு இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்த்து கொண்டு உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்கின்ற அதிகாரிகளே எங்களுக்கு தேவையே தவிர, நிறுவனங்களே எமக்கு தேவை தவிர, அதில் இருக்கின்ற ஆளுமை கொண்டவர்களே தேவை தவிர, மக்களுக்கு சேவை செய்யாதவர்களை வைத்துக்கொண்டு இனியும் என்கிட்ட இது மக்கள் கொடுத்திருக்கின்ற ஆணை, எங்களுக்கு மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆணையை இந்த அதிகாரிகளுக்கும் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை நாங்கள் படிப்படியாக செய்து வருகின்றோம். எதிர்காலத்தில் புரியாதவர்களுக்கு புரிகின்ற பாஷையில் பேச வேண்டி வந்தாலும் வருகின்றார். நாளைக்கு காலையில் இங்கே இருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு கல்லூரிக்கு செல்கின்றார்கள். காலையில் இந்து காலேஜுக்கு வருகின்றார், இந்து கல்லூரிக்கு வருகின்றார். அப்படி பல்வேறு வேலைகள் இருக்கின்றது. அதே போன்று மாலை 2 மணிக்கு வட்டுக்கோட்டையில் ஒரு கூட்டமும், 2 மணிக்கு ஏலாலையில் ஒரு கூட்டமும், பிறகு 6 மணிக்கு மானிப்பாயில் ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளும். அதே போன்று நாட்டில் இருக்கின்ற நிலைமைகள் விளங்கப்படுத்துவதற்கும் இவைகள் தொடர்பாக எங்களுடைய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். குறித்த கூட்டங்கள் பிரதமரின் வருகைக்கான கூட்டங்கள் அரசியல் சார்ந்த கூட்டமாகவோ அல்லது மக்கள் இல்லை, 2 மணிக்கு பிறகு நடக்கிறது. 2 மணிக்கு பிறகு நடக்கிறது அரசியல் சார்ந்த அதிகாரிகள் அழைக்கப்படுற கூட்டமாக, அதிகாரிகளும் அழைக்கப்படுற கூட்டமாக இல்லை. அதிகாரிகள் அழைக்கப்படுகின்ற அதிகாரிகளோடு தான் காலையில இருந்து 2 மணி வரைக்கும் அதிகாரிகளுடான உத்தியோகபூர்வமான கூட்டம். அதற்கு பிறகு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினோடு கூட்டம். கையீட்டு விவகாரத்தை எப்போது அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம்? கையீட்டு விவகாரம் கூடிய சீக்கிரத்தில் முடிவு கொண்டு வர வேண்டிய விடயம். நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரச்சனை இவ்வாறு முறையோடி செல்வதற்கு இடமளிக்க முடியாது. இது எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறது. இனவாதம் மதவாதம் மேலும் தலை தூங்குமாக இருந்தால் இந்த நாடு நாசமடையுமே தவிர வேறு எதுவுமே ஏற்பட போவதில்லை.
ஒரு புறத்தில் இனவாத அடிப்படையில் இவ்வாறான பிரச்சனைகள் உட்புறமடைகின்ற பொழுது மறுபுறம் அதன் கீழ் அதே பிரச்சனையை பயன்படுத்தி சூடேறுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுது மீண்டும் உறக்கத்தில் இருந்த இனவாத மதவாதிகள் மீண்டும் தலை தூக்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு அழிவை நோக்கி செல்லுகின்ற, முரண்பாடுகளை நோக்கி செல்லுகின்ற, தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்ற உறவுகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகின்ற, பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய, மக்களுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இதில் பாதிக்கப்பட்ட மக்களோடும் அதே நேரத்தில் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இதற்குரியவர்கள், அங்கு இருக்கின்ற மத தலைவர்கள், சிவில் அமைப்புகள் அனைவரோடும் பேசி உண்மையிலேயே இதற்கான நல்ல குழுவை அமைத்துக் கொண்டு இதற்கு சாத்தியமான தீர்வு என்ன என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கும் அவர்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஆன வேலைகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் நேற்றைய தினம் தொடர்பாக துறைசார் அமைச்சு சொல்லியிருக்கு. இராணுவத்தினருடனும் துறைசார் துறந்த உத்தவிகார அதிபர்களுடன் கரைத்து ஒரு இடங்காப்பாட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ மக்கள் கோருகிறார்கள், தங்களது முதற்கட்டமாக வேணும் கொடுத்த விகாரைக்கு சிறியளவான நிலப்பரப்பை விட்டு வைத்துக்கொண்டு மிக காணியை விடுவிக்க சொல்லி கோருகிறோம் தானே. அவ்வாறான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக என்கிட்ட இதில் ஒரு உண்மை இருக்கின்றது. விகாராதிபதி கூட சொல்லுகின்றார்கள், தான் விகாரைக்கு உரிய காணியை மட்டும் தாருங்கள், மற்ற காரியெல்லாம் நான் விடுவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்போ அதனால் அவரோடு சம்பந்தமாக பேசி அதே நேரத்தில் அந்த காணி உண்மையாளர்களோடு பேசி இதற்கான ஒரு சுமூகமான தீர்வு தான் இப்பொழுது யாழ் மக்கள் எதிர்பார்க்கிறதை தவிர இது முரண்பாடாக ஏற்படுத்தி மீண்டும் ஒரு உட்படைகின்ற பிரச்சனையாக மாறக்கூடாது என்பது யாழ் மக்களுடைய. அப்போ அந்த மக்களுடைய அபிலாசங்களை பூர்த்தி செய்கின்ற வேலைகளையே நாங்கள் முன்னெடுக்கிறோம்.